மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேக்கப் டுட்டோரியல் பார்க்க போறீங்க. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான், எதுவுமே ஹை அண்ட் பிராண்ட்ஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரெண்டு பீப்புளுக்குமே நான் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பேசிக்கலி ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் பீப்புளும் என்னோட வீடியோ பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற லுக் நான் வெறும் 10 நிமிஷத்தை கிரியேட் பண்ணிடுவேன். வீடியோன்றதுனால நான் பொறுமையாக சொல்லிட்டே போடுறதுனால உங்களுக்கு மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் டைம். பட் இதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 10 to 15 மினிட்ஸில் அந்த லுக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளான லுக் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜ்க்கு போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த லுக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு லுக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெய்லி வியரில் இந்த மாதிரி லுக் தான் வந்துட்டு பேஸ்க்கு நான் போட்டுட்டு போவேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டோனருக்கு ப்ளம்மோட இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷமாக இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளோ அளவுக்கு வரைக்கும் காலி பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக இந்த டோனர் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இதை ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இன் பிட்வீன் டைமில் லிப்பை நம்ம மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக நான் அதே ப்ளம் பிராண்ட்லேருந்து இந்த கேண்டி மெல்ட்ன்ற இந்த லிப் பாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்லி அங்கே பார்த்து தான் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு பெரிய மிரர் இருக்குது. ஸோ நான் எதாவது பண்ணேன்னா அங்கே பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இதை நான் வந்து மறந்துடுவேன், இந்த கேமராவை பார்க்கணுன்றதே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன் இதுக்கெலாம். நெக்ஸ்ட்டு நான் டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்துட்டு சீரம் ஆட் பண்ண போகிறதே இல்லை. மோஸ்ட்லி நான் மேக்கப் பண்ணும்போது சீரம்ஸ் வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். ஸ்கின் கேர் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து சீரமே ஆட் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் எந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ன்ற பிராண்டை எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். வின்டர் சீசன் அப்படின்றதுனால தான் நான் இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறேன். அதே சம்மர் சீசனாக இருந்துச்சுன்னா நான் டாட் அண்ட் கீழே உள்ள மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வின்டர் சீசன், ஆல்ரெடி ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுதுன்றதுனால நான் சிம்பிள் பிராண்ட்லேருந்து போய்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன். நான் சன்ஸ்க்ரீன் வந்து டாட் அண்ட் கீ அந்த பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டில் ஒரு மாதிரி நல்லா ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் மாய்ஸ்சரைசர் கூட சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுவேன், ஆனால் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சன்ஸ்க்ரீன் இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் மட்டும். என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அதனால நான் எப்பயுமே இதான். நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இல்லை, நான் ட்ரை ஸ்கின்னாக இருக்கேன், அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா டோனருக்கு நான் ப்ளம்மோட இதே டோனரும் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லைனா ப்ளம்மில் ரோஸ் வாட்டர் ஒரு டோனர் இருக்கும். ஸோ அதுவுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். ஜெல் பேஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்காக ஃபார்மேட் பண்ணது. ஸோ நீங்கள் வந்துட்டு க்ரீம் பேஸில் இருக்க எல்லா மாய்ஸ்சரைஸுமே யூஸ் பண்ணலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அப்ளை பண்ண வேண்டியது ப்ரைமர். ஸோ ப்ரைமருக்கு இன்சைடோட இந்த 3-in-1 ப்ரைமர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். டெய்லி மேக்கப் போடும்போது இந்த ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் ரீகோடோட இந்த ப்ரைமர். இதுவும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் பண்ண போகிற மேக்கப் வந்து கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கணும், ரொம்ப சட்டலாக இருக்கணுன்றதுக்காக நான் ஆரஞ்சு கலர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்குள்ளே டேரெக்டாக கன்சீலிங் பண்ண போகிறேன். ஹெவியாக போட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 4052 இந்த கன்சீலர். மார்கழி மாதம்னு பாட்டை போட்டாங்க. பேக்ரவுண்டில் அந்த பாட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். கேட்டுச்சுன்னா கைஸ் நான் பொறுப்பில்லை, இதுக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ நான் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இங்கே ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. வந்துட்டு மீடியம் டு ஹை கவரேஜ் கன்சீலர். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப டீப்பாக இருக்கிறது கூட மறைஞ்சிரும். அப்ளை பண்ணதுக்கப்புறமே டேரெக்டாக ஹைலைட்டிங் கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா லாரியலோட இந்த பிராண்ட் கன்சீலர். இது சூப்பராக இருக்கும், டார்ட் மாதிரியே இதை பெர்ஃபார்ம் பண்ணும். எனக்கு பேசிக்காக டெய்லி மேக்கப்பில் நான் போடும்போது இதை இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 2 டோன் ஹையராக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். நம்ம ஃபேஸ் இதெல்லாம் தான் ஹைலைட்டிங் பாயிண்ட். ஸோ நான் அங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக் ஏரியா, அப்புறம் இந்த டீ ஜோன், இதெல்லாம் தான் உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸு. ஸோ நான் எதோட அப்ளை பண்ணுறதை வந்துட்டு என் பண்ணிக்கிறேன்றதை பாருங்கள். எனக்கு வந்துட்டு இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஹைலைட்டிங்காக தெரியணும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க கன்சீலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஸ்கின் டோன் டீப்பராக இருக்கிறது. ஸோ எனக்கு இதெல்லாம் ஹைலைட்டிங்காக தெரிஞ்சுன்னா ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் ஆகிடுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல மட்டும் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஏரியாலையும். ஸோ ஐஸ்க்கு மேலே என்ன பேலன்ஸ் இந்த ப்ரஷில் இருக்கோ அதை நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால ஐஸை கவர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இது ஒரு 10 நிமிஷத்தில் நான் மேக்கப் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரஷில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும்ல, அதை என்னோட இந்த ஸ்மைலிங் லைன் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் இந்த பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். என் பவுடர் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோட இந்த பவுடர் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். லூஸ் பவுடர் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். நான் வந்துட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் நெக்குக்கும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன். நான் ஹைலைட்டிங் கன்சிலர் எதுவுமே என் நெக்குக்கு போடல. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன்னா அந்த கன்சிலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நெக்குக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். நான் ஐப்ரோஸ் எதுவும் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு டஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபில் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நல்ல கன்சிலர் பார்க்குறீங்கன்னா கோ வித் நைக்கா பிராண்ட். அதில் வந்துட்டு ஒரு கன்சிலர் பேலட் ஒன்று இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சூப்பரான பேலட் அது. அதுலேயே உங்களுக்கு ஆரஞ்சு கன்சிலர் வந்துடும், டீப்பர் ஷேட்ஸும் இருக்கும், லைட்டர் ஷேட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கேயாவது பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த நைக்கா அந்த பேலட் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கடகடன் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கே. நான் பேசும்போது கடகடகடன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நான் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐஷேடோ. ஆக்சுவலாக இந்த பேலட் வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் சூப்பர் பேலட்டை எனக்கு வந்துட்டு இது பர்சனல் யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பர் பிராண்டுன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிராண்டை. என்னன்னா ரெண்டாவது பேலட். முதல் பேலட் வந்துட்டு நான் இங்கே இது ஃபுல்லாகவே காலி பண்ணியிருப்பேன். இந்த பேலட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போயாவது இது யூஸ் பண்ணுவேன், இது யூஸ் பண்ணுவேன், அப்புறம் இது எல்லாமே யூஸ் பண்ணணும். இந்த ஷிம்மர் ஷேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷில் வந்துட்டு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை நான் சும்மா நோஸில் கான்டோர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அது எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெவியாலாம் தெரியாது, ரொம்ப லைட்டாக சட்டிலாக தெரியும். எனக்கு ஒரு டெஃபினேஷன் வேணுமேன்றதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஒரு முக்கியமான ஸ்டெப்பை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு கான்டோர் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் லீனாக தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கான்டோர் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பவுடர் கான்டோர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அது ஸ்டிக் ஃபார்மேட்டில் வரும், அது க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி கன்சீலர் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்துட்டு சுகரோட இந்த கன்சீலர் வந்து இந்த கான்டோர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் என் ஃபேஸ் வந்து பார்க்க இப்படி தான் தெரியுது. ஸோ நான் திருப்பி அதை வந்துட்டு கான்டோர் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லைன்றதுனால நான் பண்ணலை. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபைனாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு, அதுவும் இந்த சைடு இல்லை, இந்த சைடில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு இந்த ப்ரஷ்ஷை நான் ப்ளஷ்ஷுக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் ஒரு சைடு வந்துட்டு கான்டோர் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு சைடு ப்ளஷ்ஷுக்காகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷும் அதே வந்துட்டு சுகர் பிராண்ட்லேருந்து இருக்க ப்ளஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணி அது தீர போகிற நிலமையில இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சுத்தமாக தெரில. நான் அங்கே என் ஃபேஸ் மட்டும் தான் பார்க்குறேன். இது வந்துட்டு ஓகேவா இருக்குது. ப்ளஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம விஷ் தான், எப்படி வேணால் நம்ம அதில் ப்ளே பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு கான்டோர் நல்லா பண்ணிக்க பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ப்ளஷ் போட்டுக்க பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளோட விஷ் தான், எப்படி வேணால் அதில் ப்ளே பண்ணலாம். ஐ மேக்கப் திருப்பி கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அப்போ அது மறந்துட்டுன்றதுக்காக பின்னாடி போனேன். டீப்பராக இருக்க ஒரு டோன் எடுத்து என்னோட அவுட்டர் ஐ கிட்ட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் ஏன் நான் இப்படி டேப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளில போயிடும். அதுக்காக நான் அந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஷிம்மர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஷிம்மரும் எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு நான் இந்த ஷிம்மர் எடுத்துக்க போகிறேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனர் வந்துட்டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேபிளினோட பிராண்ட்லேருந்து இந்த ஐலைனர் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த கணக்கு போடணும். ரெண்டு பக்கம் ட்ரா பண்ணதுக்கப்புறமே நான் வந்துட்டு காஜல் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் எந்த கையில் பிடிச்சி எப்படி போடுவேன் மட்டும் நான் ஆஃப் கேமராவில் பண்ணிட்டு வரேன். அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கூட ஸ்மஜ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி முட்டைக்கணுன்றதுனால நான் ஸ்மஜ் எதுவும் பண்ணல. தட்ஸ் இட். இவ்வளோதான் என்னோட ஐ மேக்கப். ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணும்போது வித்தவுட் கேமரா எதுவுமே இல்லாத பண்ணும்போது கடகடகடன்னு பண்ணிடலாம். உண்மையாகவே இந்த மேக்கப் லுக்கே நான் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடுவேன். அதனால லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப் பாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வைப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துகிட்டு நம்ம வைப் பண்ணதுக்கு அப்புறமே லிப்ஸ்டிக் போடணும், இல்லைனா ஸ்டே சுத்தமாக இருக்காது. லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப்பை வந்துட்டு லைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோடது சூப்பரான ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட், டார்க் சாக்லேட். ஸோ இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ மேக்கப்பில் மஸ்காரா யூஸ் பண்ண மறந்துட்டேன். பட் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிங்கன்னா ஐ மேக்கப் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும்.
லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இங்கே சென்டரில் மட்டும் தான் போட போகிறேன், வேறு எங்கேயும் போட போகிறது இல்லைன்றதுனால எனக்கு மற்ற ஏரியாவில் டார்க்காக தெரியணும், லிப்பு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தெரியணுன்றது என்னோட விஷ். நீங்கள் எப்படி லிப்ஸ்டிக் போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் எந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக். ஷேடு வந்துட்டு லிவன் இட் அப் அப்படின்ற ஒரு ஷேடு. ஸோ தட்ஸ் இட். என்னோட சிம்பிளான லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாங் ஸ்டேவாக அந்த மேக்கப் இருக்கணும்னா கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் வீடியோக்காக தான் மேக்கப் போடுறதுனால நான் செட்டிங் ஸ்ப்ரே எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான லுக் வந்துட்டு ரெடி. இப்போ நான் அக்சரிஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு காட்டுறேன். ஸோ தட்ஸ் இட். இதான் ஃபைனல் லுக். ஹேர் டூ ஜுவல்லரி எல்லாமே போட்டதுக்கு அப்புறமே இந்த லுக் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட கோ டு பேஸே இதான். நான் ஈவெண்ட் எங்கேயாவது போகிறேன்னா நான் டக்குன்னு ரெடி ஆகணும்னா இந்த பேஸ் தான் நான் போட்டு ரெடி ஆகுவேன். நான் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்றதுனால எனக்கு ஹெவியாக ரொம்ப ஃபீல் ஆகும். ஆல்ரெடி ஆயில் செக்ரேஷன் அதிகமாக வந்து அதுவே கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன்லாம் போட்டோன்னா இன்னும் எனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுன்றதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். எனக்கு எந்த அளவுக்கு மினிமலாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மினிமலாக இருந்தால் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டெய்லி வியர் மேக்கப் அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனல் டைமுக்கும் சரி, ஒகேஷனலாக நம்ம போட்டால் கூட இந்த லுக் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.